ஏன்னா ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ உருவாக்கி உலகத்துக்கு தருவது மிகப்பெரிய பொறுப்பு. கருவறைக்கும் இருக்கிறது, வகுப்பறைக்கும் இருக்கிறது, சமுதாயத்துக்கும் இருக்கிறது, குடும்பத்துக்கும் இருக்கிறது. ஏன்னா குடும்பங்கள் சரியான பாதையில் பயணித்தால்தான் சமுதாயம் சரியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ராமாயண கருத்துக்கள் ஏராளமாக இருக்குது. அவரவர் பார்வைக்கு அவரவர்களுக்கு ஏற்ற வண்ணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எப்படி குடும்பத்துக்கு பயன்படுத்தலாம். இன்றைக்கி குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது. மனிதர்கள் உறவுகள் மட்டுமே நிறைந்திருந்த வீடு இப்போ கருவிகளால் நிறைக்கப்பட்டு இருக்கிறது. உண்மையா இல்லையா? கருவிகளால் நிறைக்கப்பட்டு இருக்கிறது. செல்ஃபோன் அங்கே இருக்குதா? இந்த செல்ஃபோன் வந்ததில்லை, அதுக்கு பிறகு மனிதன் காணாமல் போய் கொண்டிருக்கிறான். அது உள்ளங்கையில் வச்சுருந்தீங்கன்னா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். அதை கீழே வச்சிங்கன்னா தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். நிறைய பேருக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமலே வாழ்ந்துங்கிறான் வாழ்க்கை. அதனால தான் ரோட்டில் கிராஸ் பண்ணும்போதும் அதுங்கிட்ட தான் பேசுகிறான். ரயில்வே ட்ராக்லேயும் அங்கே கால் வருது அவனுக்கு, இதோ வந்துட்டேன்னா அப்போ தான் கால் எங்கேருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியுது. அதனால் இன்றைக்கி இருக்கிறது அந்த கருவிகளோட ஐக்கியமாயிட்டான் மனுஷன். சார் நீங்கள் நிஜமாக சொல்கிறேன், பெங்களூரில் ஒரு தமிழ் சங்கத்தில் பேசிட்டு இரவில் அந்த ட்ராவல்ஸில் வரேன். ஒரு சீட்டில் நம்ம கொஞ்சம் தூக்கம் வரல, உட்காந்துங்கிறேன். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துங்கிறார். சார் ஒரு ரோட்டரியில் நாம் பேசின பேச்சை பார்த்துக்கிட்டே வர்றார். அவர் வாட்டும் தன்னை மறந்து சிரிச்சுக்கிட்டு வர்றார். பக்கத்தில் தான் சார் நான் உட்காந்துங்கிறேன். நிஜமாக திரும்பியே பார்க்கல சார் அவரை. நான் அப்பப்போ கூட நெளிஞ்சு பார்க்குறேன், திரும்பவே இல்லை சார் கடைசி வரைக்கும் அவர். ஏன்னா இன்றைக்கி உலகம் அதுக்குள்ளே ஒரு தன்னை ஐக்கியப்படுத்திக்கிச்சு சார். நான் இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம், இந்த செல்ஃபோன் எவ்வளவு ஆக்கிரமிச்சிருக்குது. லேபர் வார்டில் பிரசவம் ஆகிட்டுது, அந்த அம்மாவுக்கு பிரசவம் ஆகிட்டு மூச்சை தெளிஞ்சு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பெட்டில் தடவுது அந்த பெத்த தாய். நர்ஸு சொல்லுது, அங்கெல்லாம் தேடாதம்மா, குழந்தை என்கிட்ட இருக்குது. நான் அதை தேடலை சிஸ்டர், என் செல்ஃபோன் எங்கே இருக்குதுன்னு தேடுறேன். பிள்ளையை தேடின காலம் போய் செல்லை தேடுற அவல நிலைக்கு நம்ம வந்துட்டோமா இல்லையா? 12:30 மணிக்கு மிட் நைட்டில் ஒரு அம்மா மேக்கப் பண்ணுது சார், பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் அடிக்குது. வீட்டுக்காரனே எழுந்து கேட்டான், உன் மேக்கப்பை யார் இந்த அர்த்தராத்திரியில் பார்க்க போகிறான், எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? வாயை மூடியா, செல்ஃபோனில் ஃபேஸ் லாக் வச்சுக்கிறேன், உத்து பார்க்குறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. ஏன் அவஸ்தை எனக்கு, நீ கம்முன்னு படுன்னு. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்துங்கிறான். நீ ஏன் மறுபடியும் சிரிக்கிறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல, நான் 10 வருஷமாக உங்களோட குடும்பம் பண்ணுறேனே, என்னை கருணையோடு பாருன்னா. இப்போ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இந்த செல்ஃபோன் சிக்கல் பெருசாக ஆகிட்டுது சார். வாழ்க்கையில் இன்றைக்கி செல்ஃபோனுடைய பிரச்சனை எவ்வளவு இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது இல்லை. மனிதனை மதிப்பதை விட கருவிகளினுடைய மோகங்கள், தாக்கங்கள் அதிகமாக போச்சு. தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமான்னு எத்தனையோ பேர். மதுரைக்கு என் தம்பி முறையாக அவன் உள்ள வீட்டுக்கு போகிறான், மாடியிலேருந்து படி இறங்குற அந்த பையன் என்னை பார்த்துட்டு, சார் உங்களை எங்கேயோ ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்லேயோ, வாட்ஸ்அப்லேயோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுண்ணா. டே நான் பெரியப்பாடா. ஏன்னா உறவுகளில் பார்க்குறத கூட காலம் மாறி போச்சு சார். இப்போ எல்லா காலமும் தலைகீழ இருக்குது இல்லைங்களா? நான் பணிவாக சொல்கிறேங்க, தப்பாக நினைக்காதீங்க. ஒரு காலகட்டத்தில் கல்யாண பந்தியில் கூட எவ்வளோ விருந்து அமோகமாக நடந்தது. மூத்த பெருமக்கள் இருக்கிற அவை இது. நம்மளை கூப்பிட்டு உள்ளே இட்டும் போய் வாழை இலை போட்டு, தலைவாழை இலை போட்டு உணவு பரிமாறி, அந்த உறவுகள்லாம் நம்ம பக்கத்தில் நின்று அவருக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்லாம் சொல்லி நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தின காலமெல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சுருக்கமாக கொண்டுட்டாங்க. அந்த பஃபே கொண்டாந்து அவன் ஒரு 15 பேர் நிற்கிறான். நாம ஒரு தட்டை தூக்கும் போய் 5 பேர்கிட்டே நிற்கிறோம். ஐயான்னு தான் சொல்லலை, இப்படி நேற்றம் ஒரு வடையை வைக்கிறான், இப்படி நேற்றம் ஒரு ஸ்வீட்டை வைக்கிறான், அப்படியே போகிறோம். கடைசியில் ஐயா அம்மா சோறு போடணும் தான் கேட்கல. நாம் இன்றைக்கி நிலைமை அவரவங்களும் கையில் வேந்துற அளவுக்கு காலங்கள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே சில சந்தேகங்கள் எனக்கு வரும்.
அடிக்கடி நான் நிறைய திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் பறந்துக்கிட்டே இருப்பேன். அங்கே பார்க்குறப்பெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் சில நேரங்களில் வந்தே பாரத்தில் போனோம்னா ஒரே நார்த் இந்தியன் கூட்டம் தான் சார். எங்கே பார்த்தாலும் அவன் தான் சார் மொய்க்கிறான், எங்கே பார்த்தாலும் அவன் தான் இருக்கிறான் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை கூட வந்து சில பேர் கேட்டான், அவங்க காருக்கு நான் டிரைவரை வரட்டுமான்னா, நீ வேணாம்பான்ட்டேன் நான். நீ இந்த டிரைவருக்கு மாட்டேன், எல்லா வேலையிலையும் வந்து உட்காந்துட்டீங்க. 10 கூட்டத்துக்கு முன்னே டிரைவிங் வச்சு கூட்டும் போவேன், 11ஆவது கூட்டத்தில் ஒரு அணியில் என்னையும் போடுங்கன்னு. இது வரைக்கும் பட்டிமன்றத்தில் அவன் வராத இடம் இது ஒன்று தான். இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தமிழை பேசிட்டு அவங்க கூட வந்து உக்காந்தாலும் உட்காந்துருவோம். அதனால் இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலைகள் எல்லாமே மாறுபட்டும் வேறுபட்டும் கிடக்குது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய பண்பாடை பற்றி கவலை இல்லை, படிப்பை பற்றி கவலைப்படுகிற அளவுக்கு பண்பாட்டை பற்றி கவலைப்பட வாய்ப்பில்லை. பிள்ளைகளோடு கொஞ்சம் மகிழ்ந்து பேசுவதற்கு கூட நேரம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சமுதாயம் எப்படி இருக்குதுன்னா மாறுபட்டும் இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு காலத்தில் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போரை கொடுத்தான் பேகன். இப்படிப்பட்ட ஒரு வள்ளல்கள் இன்றைக்கு நம்மால் படிக்க முடியதை தவிர, கேட்க முடியதை தவிர பார்க்க முடியல இல்லையா? இன்னொருடைய துன்பத்தை தன் துன்பமாக எடுத்துக்கொண்டு அதற்கு பரிகாரம் தேடுகிறவர்களை பார்க்க முடியவில்லை. தங்கள் வாழ்க்கைக்கு பரிகாரம் தேடுகிற பரிகார ஸ்தலத்துக்கு போகிறவர்கள் பெருகிவிட்டார்களே தவிர மனிதனுக்கு மனிதன் பரிகாரம் செய்வதற்கு தயாராக இல்லை. அவங்கவுங்க விதையத்தவன் அவர் தான் போகணும்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி காலம் மாறி போச்சு. அதில் தான் இன்றைக்கி நாங்கள் இந்த கம்பராமாயண கருத்துக்கள் எவ்வளவு இருக்குது, இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. தொட்ட இடங்களிலெல்லாம் குடும்ப உறவுகளுக்கும் ஏற்ற செய்திகள் நிறைய இருக்குது. சமுதாய சிந்தனைகளை, சமுதாயத்தினுடைய பொறுப்புகளை அதிகரிப்பதற்கும் வேண்டிய செய்திகள் அங்கே இருக்கிறது. நானே ஒரு சமயம் முடிச்சூர் பக்கம், தாம்பரம் முடிச்சூர் பக்கம் ஸ்கூட்டரில் போகிறேன். சில ஆண்டுகளுக்கு முந்தி என்னை இடித்து தள்ளிட்டு போகிற மாதிரி ஒருத்தவன் என்னை ஓரமாக உராசிட்டு போனான். என்ன இப்படி நம்மளை இடித்து தள்ளுற மாதிரி போகிறானேன்னு நினச்சேன். போன வேகத்தில் ஒரு கரண்ட்டு கம்பத்தில் மோதி அவனும் கீழே விழுந்துட்டான். மூர்ச்சையானவனை என் பைக்கை ஓரங்கட்டி நிறுத்தி லாக் பண்ணிவிட்டு மூர்ச்சை ஆகிட்டேன்னு நான் விட்டுட்டு போகல. நாடு பூரா உலகம் பூரா நம்ம மனிதநேயத்தை பேசுகிறோம், நம்ம நடக்கலைன்னா எப்படின்னு அவனை ஆட்டோவில் போட்டு தீபம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஃபஸ்ட் எய்டெல்லாம் கொடுத்து அவனை மூர்ச்சை தெளிய வைக்கட்டும்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க நான் தெரிஞ்சவன் தான். ஃபோன் பண்ணலான்னு பார்த்து வாசலுக்கு வந்தேன், மூழ்ச்சிக்க நான் அதுக்குள்ளே. புலவர் ரொம்ப நன்றி, ஒன்று இடிக்கிற மாதிரி போனேன், தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் கூட அதுக்குரிய தண்டனை நான் அனுபவிச்சமா கீழே விழுந்தேன். என்னை பார்க்காம போகாமல் என்னை கொண்டு வந்து ஃபஸ்ட் எய்டு பண்ணி என்னை காப்பாற்றின பற்றியா, இதை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். ஆனால் ஒன்று, இதே மாதிரி உதவியை உனக்கு ஒரு காலத்தில் நான் செய்வேன்னா சார், நம்ம ஏன்டா செஞ்சோன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி சமுதாயம் அப்படி தான் சார் இருக்குது இல்லைங்களா? மாறுபட்டு கிடக்குது சமுதாயம். என்ன பெரிய குடும்பம், குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருந்தாலும் வெளியில் வெளி உலகத்தில் நல்லா இருக்கணும் இல்லை, பள்ளி நல்லா இருக்கணும், கல்லூரி நல்லா இருக்கணும், பொது இடங்கள் நல்லா இருக்கணும், பேருந்து நல்லா இருக்கணும் சார். இப்போ தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு நல்லா தெரியும், செல்வம் ஐயாவுக்கு, தாம்பரத்துலேருந்து கிளாம்பாக்கம் போகிறது எவ்வளோ வரும்? ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். போன வாரம் பார்க்குறேன், நான் அப்படி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரேன், ஒரு 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு தாய் தவப்பேன் ஆட்டோ கேட்குறாங்க, இங்கேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு. அந்த ஆட்டோக்காரர் சொன்னார், அன்பாக சொன்னார், ஐயா நீங்கள் 100 ரூபா, அம்மாவுக்கு 100, 200 கொடுங்க, 2 பிள்ளைகளையும் நான் இலவசமாக கூட்டின்னு போயிடும், 200 ரூபா கொடுங்கன்னு. அவன் சொல்கிறான், இந்த 2 பசங்களை மட்டும் நீ கூட்டின்னு போ, நாங்கள் 2 பேரும் பஸ்ஸில் வந்துடுறோன்னா சார். இப்போ எப்படி போகுது சமுதாயம்ன்றதுக்காக நான் இது ஒரு குறிப்பாக சொல்கிறேன். நம்ம கண் முன்னால் எதையும் பார்த்தாலும் நீங்கள் அதை வேண்டாம்ன்றதை விட, விளக்கிறத விட, அதிலேருந்து பார்த்தோம்னா அதிலேருந்து நம்மை மாற்றிக்கொள்வதற்கு கூட ஒரு நீதி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால்தான் பாட்டன் பாரதி சொன்ன வரி எனக்கு ஒரு உயர்வான வரியாக வாழ்நாளில் தெரிகிறது, எத்தனை கோடி இன்பமைத்தாய் எங்கள் இறைவா. அவன் எதையுமே துன்பமாக பார்க்கல சார், அதான் பெரிய ஆச்சரியம். அவனுக்கு வாழ்க்கையிலே மொத்தமும் துன்பம்தான். ஆனால் மொத்தமும் தனக்கு வாய்த்தது துன்பமாக இருந்தாலும் வாழ்க்கையில் அவன் பார்த்தது இன்பத்தை மட்டும்தான். இன்னும் சொல்லப்போனால் நம்ம உடம்பே ஒரு கம்ப்யூட்டர் சார். என்ன சொல்கிறீங்க? நம்ம கம்ப்யூட்டரை வச்சுட்டு அதை ஆச்சரியமாக பார்க்குறோம். நம்ம உடம்பே ஒரு கம்ப்யூட்டர்.
நம்ம மூளை இருக்குதா தான் சார் ஹார்ட்வேர். மூளை தான் ஹார்ட்வேர், அதில் தோன்றுகிற எண்ணங்கள் தான் சாஃப்ட்வேர். உடம்பை விட்டுருங்க, அது கம்ப்யூட்டர் ஆகிப்போச்சு. கண், மூக்கு, செவி, நாக்கு இவையெல்லாம் தோல், இவை 5 தான் கீபோர்டு. இந்த நெட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான சேட்டலைட் இருக்குது, ஆயிரக்கணக்கான வெப்சைட் இருக்குது. நம்ம மூளையில் அதை விட கோடிக்கணக்கான வெப்சைட் இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் 2 வெப்சைட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்று மகிழ்ச்சியாக பார்க்குற வெப்சைட், இன்னொன்று துன்பமாக பார்க்குற வெப்சைட்டு. அந்த 2லேயும் கூட அதிகமாக நம்ம பார்க்கறது துன்பம் என்ற ஒரு வெப்சைட்டை தான் அதிகமாக பார்க்கறதுனால தான் பல பிரச்சனைகள் நம்ம மனசை விட்டு அகலாகவே இருக்குது. சொல்லப்போனால் நேற்றையம் என்பது நிச்சயம் இல்லை, நேற்றையது என்பது நிஜமல்ல, நாளையது என்பது நிச்சயம் அல்ல, இன்று இருப்பது உறுதி நிச்சயம் என்பதை நிறைந்த மனசோடு வாழ்க்கையை நடத்தினா வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், செயல்கள் சிறப்பாக இருக்கும். The first CBSE school in Vellore. 40 years of excellence in education. Start your child's learning journey at VVNKM Senior Secondary School and watch them blossom with wisdom and creativity. Vijayadashami admissions open for pre-KG and LKG for 2025 and 26. VVNKM Senior Secondary School, DKM College Road, Sainathapuram. Contact 9500901117. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 8925064564. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 199 தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். 3 ஃபேஸஸாக பண்ணுறோம், ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ 199, 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்ரீ சுகி ஃபார்மா, மக்களை தேடி மருந்தகம், 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. என்ன வச்சா கரெக்டா இருக்கும்? என்ன பண்ணீங்க அந்த பையன்? ஃப்ரெண்டு தனியா பேசிக்கிட்டு இருக்கான், என்ன பிரச்சனையா இருக்கும்? என்னடா பண்ணிட்டு இருக்க? அது எதுவும் ஒண்ணும் இல்லைண்ணா, நான் தான் வீடு புதுசா கட்டிட்டு இருக்கேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். வீட்டுல கட்டிட்டு இருக்க பூஜை ரூமோட பேக்ரவுண்டும் இதே மாதிரி தான் இருக்கு. ஓகே, சாமி போட்டோ ஃப்ரேம் வைக்கணும்னு எதிர்பார்க்கறேன்னா.
டிஃப்ரெண்ட்டாக வந்து சில்வரில் எதிர்பார்க்குறேன். எனக்கு எங்கெங்கேயோ யோசிக்கிறேன், எதுவுமே செட் ஆக மாட்டேது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன்னா. டேய் இதுக்காடா கஷ்டப்படுகிற? நீ யாரோட ஃப்ரெண்ட்ரா? எம்என் சார் பக்கம் நவீன ஃப்ரெண்ட்ரா? வாடா வித்தியாசம் காமிக்கிறேன், வாடா போலாம். மக்கள் எப்படி மித்தர் வந்து அவங்க வீட்டு பூஜை வைக்கணும் ஆசைப்பட்டாங்க, அதே மாதிரி சில்வர் ஃப்ரேம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எவ்வளோ அழகான ஸ்டார்டிங் 10,000 ஃப்ரேம் ஆரம்பிச்சிருந்து 2.5 lakhs வரைக்கும் எக்கச்சக்கமான சில்வர் ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கோம். ஒன்று பயங்கர யூனிக்காக இருக்கும். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வுட்டில் உள்ள வந்து சில்வர், பியோர் சில்வர் வச்சு பண்ணியிருக்கிற ஆக்சைஸ் ஃபினிஷ் வச்சும், பிளெயின் ஃபினிஷ் வச்சும், இல்லை கோல்ட் ஃபினிஷ் வச்சும் பண்ண முடியும். அவ்வளோ அழகான வெரைட்டிஸ் எல்லா கடவுளும் இருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகர், விநாயகர் இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா பெருமாள் இருந்து எல்லாம் சாமி கொலாஜ் பண்ணி கூட நீங்கள் வந்து நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். சிலது ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உட்டு வந்து செம்ம ஜைஜாண்டிக்காக க்யூட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு அந்த பூஜைமே சும்மா அல்டிமேட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது மக்களே. இதில் என்னன்னா நிறைய பேர் உங்கள் விருப்பப்பட்ட சாமி வைக்கணும் ஆசைப்படுவீங்க. அப்படி பண்ண முடியும். பட் இட் டேக் சம் டைம், 3 to 4 months ஆகும். பட் ரெடி ஸ்டாக் நம்ம ஏகப்பட்டு வச்சிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சாமியும் கவரேஜ் ஆகிருக்கும். ஸோ மக்களே உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அழகுப்படுத்தணுமா, அந்த இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சு அழகுப்படுத்தணுமா மக்கள், நம்ம எம்என் சார் பேஜை ஃபாலோ பண்ணி கமெண்ட்டில் ஃப்ரேம்ஸ் டைப் பண்ணுங்கள். நான் கெட் பேக் பண்ணுறோம்.